தற்போதைய முக்கிய செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரை விசாரித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வேட்பு மனுவில் தகவலை மறைத்ததாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரை விசாரித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த இந்த உத்தரவு என்பது செல்லும் என்றும், எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வேட்பு மனுவில் தகவலை மறைத்ததாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் புகார் ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த புகாரை விசாரித்து முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யும்படி போலீசாருக்கு சேலம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. சேலம் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அப்போது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகார்தாரர் மிலானி எடப்பாடி தொகுதியை சேர்ந்தவரா, தேர்தலில் போட்டியிட்டவரா, இது எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் வேட்பு மனுவில் எந்த தகவலையும் மறைக்கவில்லை எனவும் புகாரே விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மாவட்ட குற்றப்பிரிவினுடைய இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தரப்பு இந்த வாதத்தை முன்வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் இதில் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரை விசாரித்து முகாந்திரம் இருந்தால் அவர் மேல் வழக்கு பதிவு செய்யலாம் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.